ஃப்ரெண்ட்ஸ், தினசரிக்கு ஆகுது. இன்னைக்கு ரோஹிணி சமையல் செய்யறா. அது ஒரு கத்திரிக்காய் ரசம் ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிற. புதினால ஒரு மைதா மாவு போட்டு ஒரு சட்னி மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் நல்லதான் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரே கிண்டல் அடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சாப்பிடல. அவர் பார்த்து வளர்த்துட்டு இருக்கார் மருமகளை காணோம்ட்டு. அப்போ விஜயா சொல்றா, இவ இவ்வளவு நாள் முற்றோடு வாழ்ந்ததே பெரிய விஷயம், அதுதான் அவன் ஓடி போயிட்டா அப்படின்ட்டு அவர் சொல்றா. விஜயா கொஞ்சம் கூட கூசாம சொல்றா. அப்ப அண்ணாமலை திட்டுறாரு, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா? மருமக ஓடி போயிட்டான்னு இப்படி பேசுறியா? அவ்வளவு கீழ்த்தனமா நியாயிறியா அப்படின்னு கேட்டு கேட்கிறாரு. அப்புறம் முத்து குத்து கேட்கிறாரு, என்னடா முத்து ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. இவன் காலையில நடந்த சம்பவம் எல்லாம் சொல்றான். ஃப்ரெண்டு வந்தது, நீ லாக் ஆயிடுவ, நீ ஓடி போயிடு, இல்லாட்டி நீ லாக் ஆயிடுவ அப்படின்னு சொன்னதையும் சொல்றான். இப்படியாடா ஒரு ஒரு முறை நாக்கு ஒரு 6 அடி மனுஷனையே ஒண்ணுமில்லாம செய்திடும் தெரியாதா? ஒரு வார்த்தை விடும்போது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா விடணும். இது தெரியலையா உனக்கு? மனைவியை பத்தி இப்படி சொல்லுவியா? அப்பா அப்பா நான் சமாஜ்க்கு என்னதான் வார்த்தை சொல்றதுன்னு அர்த்தமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இவன் யாரு மனோஜ் அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா அம்மா அவ ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டு இருக்காளா அப்படின்னு. என்னடா அவ ஏதாவது ரயில் முன்னாடி விழுந்து செத்துட்டு இருக்க போறா, அப்போ நம்மள எல்லாருமே போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு போது விஜய் அப்படியே பேய இருந்து மாஸ்டர் ஆயிட்டா. என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், அவங்களுக்கும் பயமாயிடுச்சு. இப்போ அப்புறம் அவங்க தங்கச்சிட்டு இருந்து மீனா தங்கச்சிட்டு இருந்து போன் வருது. இது மாதிரி கண்டுபிடிக்காரன் ஒருத்தர் ரிலீஸ் ஆகி வந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குதுன்றதுக்காக இவன் முத்துவும் அவன் ஃப்ரெண்டும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவன் பார்த்து அவன் கந்தர குளமா படுத்துட்டு இருக்கான். அவன் கண்டுபிடி போன இடத்துல யாரோ அவனை லாரி வச்சு தூக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவன் 4 நாளாவே அப்படியே எல்லாம் கை காலெல்லாம் கட்டி போட்டு அப்படி படுத்துட்டு இருக்கான். அவன் ஆளுங்கெல்லாம் அடிச்சு போட்டு இவன் வந்துடுறான். வந்துட்டு என்ன செய்யுதுன்னு தெரியல. அதுக்குள்ள சத்யாவும் தீனாவும் பேசிட்டு இருக்காங்க. அவன் சொல்றான், டேய் உங்க அக்கா காணோம்னு சொல்றியே, நான் நினைக்கிறேன் முத்துதான் ஏதோ செய்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்றான். அப்படியெல்லாம் செய்துட்டு இருக்க மாட்டாங்க மாமா, அக்கா வந்துருவாங்க, அக்கா ஏதாவது கோயில உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சத்யா சொல்றான். இல்ல நீ எதுக்கும் போய் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். இது போலீஸா அப்படின்ற. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி சிரிக்கிறான். என்ன போலீஸ்ல உட்கார வச்சிடல, அதுக்குதான் நான் சத்யாவை நான் தூண்டி விட்டேன், நீ போலீஸ்ல மாற்று அப்படின்ட்டு அவன் தீனா சொல்லிட்டு இருக்கிறான். இவன் சத்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்க அக்காவை மத்தியானத்துல இருந்து காணோம் அப்படின்னு சொல்றான். உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல மத்தியானத்துல இருந்து காணோன்றதுதான் கம்ப்ளைண்டா எடுக்க மாட்டோம், 24 hours ஆகணும் அப்படின்னு போலீஸ்ல சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க அப்பாவும் கால் பண்ணிருக்காரு முத்துக்கு. முத்து கால் பண்ணி, இது மாதிரி நீ போய் போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, அப்பதான் அவங்கதான் நிறைய இடத்துல தேடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். உள்ள வரும்போது எனக்கு தயக்கமா இருக்குது, என் மனைவி பத்தி இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு இருக்குது. ஆனா உள்ள வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போகும்போது அவன் சத்யாவை பார்க்கறான். இதோட சிறகரிப்பு வாசி.